Hello everyone, Assalamu alaikum, welcome to my channel. இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து இறைச்சிக்கறி ஆக்குறி ஆனால் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று தேவைங்கட உமாவும் செய்கிற மசாலா இந்த மணம் தூள்னு சொல்கிறேன். அந்த மணம் தூள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு போகிற இறைச்சி ஆக்குறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு நச்சிரமும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து போட்டு கொஞ்சம் லைட் ரோஸ்ட் ஆக்கியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேறையாக எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி வந்து 2 கப் போல் எடுக்கணும். முழு கொத்தமல்லி 2 கப், அதையும் லைட் ரோஸ்ட் பண்ணணும். அப்புறம் பச்சரிசி கழுவி காய வச்சது பச்சரிசி 2 கப், அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டுக்கா நச்சிரம் ஒரு கைப்பிடி அளவு, பெருஞ்சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 2 கப். அப்போ இது கொத்தமல்லி வந்து கொத்தமல்லியும் 2 கப். இவ்வளோ தான் தேவை இந்த மசாலாவுக்கு. இதெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக்கி எடுக்கணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுடராக்கி வச்சுக்கணும். இறைச்சிக்கோ கோழிக்கோ இந்த இது மசாலா தான் போடுறீங்க. உமா முந்தி காலத்தில் இந்த இடம் உமா எல்லாம் எல்லாருமே இந்த மசாலா பவுடர் தான் போட்டுக்கும் வந்துக்கிறாங்க. இது வந்து போடுற வந்து ஆனம் வந்து தண்ணிமாக இல்லாமல் ஆனம் வந்து டிக்காயிக்கும். தண்ணிமாக கொடோஸ்மாக இல்லாமல் டிக்காயிக்கும். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் இறைச்சி ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய சட்டிலேயே போட்டு கொச்சத்தூள் வந்து 4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 8 டீஸ்பூன், அந்த மசாலா பவுடர் நான் செஞ்சது வந்து 2 டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது அதால் ஒன்று வெட்டி போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தேசிக்காய் புளி ஊற்றணும். ஒரு தேசிக்காய் ஜூஸ் ஊற்றணும். நீங்கள் சும்மா சரி புளி ஊற்றுறேன்னு சொன்னால் தக்காளிக்கே போடுறீல்ல, அப்போ புளி மட்டும்தான் போடணும். தேசிக்காயும் தக்காளியும் இல்லாமல் புளி மட்டும் போடணும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வேறையாக்கி வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் வேறையா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு இதுக்கு வந்து கொச்சத்தூள் 4 டீஸ்பூன், ஸ்ரீலங்கா கொத்தமல்லி 8 டீஸ்பூன், அந்த நான் செஞ்சு வச்சுக்கிற மசாலா தூள் வந்து 2 டீஸ்பூன். இப்போ சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஏலக்காய் கலாம்பூர் கருவேப்பட்டை எல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒன்று, ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒன்று, கொஞ்சம் நல்லா வதம் போட்டுட்டு வெள்ளை வெங்காயம் பச்சைஞ்சி இடித்தது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் போடணும். எங்கள் அம்மா இப்படி தான் ஆக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு இறைச்சி கூட்டி வச்சுக்கொண்டு இறைச்சியில் எல்லாம் தக்காளி கொச்சிக்கத்தூள் கொத்தமல்லி மஞ்சள் எல்லாம் போட்டு மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டு செல்ல மறந்துட்டு மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போடணும். அப்போ உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு சட்டியில் இப்படி வெங்காயம் எல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிடுவாங்க முடிச்சு. பச்சை வச்ச 3 போடணும் வெட்டி. இப்போ நாங்கள் அந்த செஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் மேலே ஊற்றி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வைக்கணும். நெருப்புக்கும் கூடியாக்கி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நெருப்பை ஸ்லோ பண்ணி இறைச்ச வேவோடு தைக்கி ஆனம் தண்ணி மயக்காது, டிக்காக மீக்காது, ஒரு அளவாக வைக்கும், டேஸ்ட்டாக மீக்கும்.
இதுதான் எங்களோட உம்மாட ரெசிபி. முந்திக்கால் தாள்குள்ள ஆக்குற மாதிரி. இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா நெருப்பை ஸ்லோ பண்ணி இறைச்சி வேக காட்டின்னு வேக விடுங்க. தண்ணி வந்து எங்கிட்ட தேவையான அளவு மிச்சம் தண்ணி ஊற்றவும் வேணும். ஓரளவு தண்ணி ஊற்றி வேக விட தேவை. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.